பிசாசினுடைய தந்திரத்தை பாருங்க. அவனுடைய வேலை என்ன தெரியுமா? நமக்கு வியாதியை கொண்டு வருகிறதோ, கடன் பிரச்சனையை கொண்டு வருகிறதோ, நம்ம வாழ்க்கையில தரித்திரத்தை கொண்டு வருகிறதோ அவனுடைய வேலை இல்லை. உன்னை தேவ சந்நிதியிலிருந்து விளக்கணும், தேவனை விட்டு உன்னை பிரிக்கணும். அப்படி பிரிச்சுட்டா வியாதி தன்னால வந்துரும், போராட்டம் தன்னால வந்துரும், கடன் பிரச்சனை தன்னால வந்துரும். அந்த பிரிவுக்கு நாம இடம் கொடுக்காதபடி எந்த மனுஷன் இருக்கிறானோ அந்த மனுஷனோட தான் கர்த்தர் பேசுவா. தேவ சந்நிதியை ஏற்படுத்திக் கொள் மகளே, தேவ சந்நிதியை ஏற்படுத்திக் கொள் மகனே. தேவ சமூகத்திற்கு ஓடு. தேவனுடைய சபையில தேவ சந்நிதி இருக்குது, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவ சமூகம் இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்குள்ள நீ இறங்கி வருகிற வேளையில் கர்த்தர் உன்னோடு பேச வல்லமை உடையவராயிருக்கிறார், உன்னோடு இடைபட வல்லமை உடையவராயிருக்கிறார். இந்த நாட்கள்ல ஆண்டவர்ட்ட ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, உங்க சமூகத்தை விட்டு நான் விலக மாட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா. தேவனோடு அவர் பேசுகிறதற்கு ஒரு இடம் வச்சிருக்கிறார். அவர் நம்மள்ட்ட அவருடைய சத்தத்தை துணிக்க பண்ணுகிறதற்கு ஒரு இடம் வச்சிருக்கிறார். அந்த இடத்தை விட்டு விலகி போனா என்று இன்னைக்கு ஆண்டவர் துக்கப்படுகிறார். ஆதாமே, நீ எங்க இருக்கிறா? நான் உன்னை வச்ச இடம் எது? நீ எந்த இடத்திற்கு விலகி போயிருக்கிறா? உன்னை ஒரு நல்ல ஸ்தானத்தில் வைத்திருந்தனே, உன்னை நல்ல மேன்மையான ஒரு இடத்துல வைத்திருந்தனே, அந்த இடத்தை விட்டு விலகி போனாயோ? அந்த இடத்தை இன்னைக்கு நீ திருப்பிக் கொள். அந்த இடத்திற்கு மீண்டும் வா என்று கர்த்தர் இன்னைக்கு உன்னை அழைக்கிறார். அதை விட்டு தூரமாய் போனாயோ? தியானிக்கும் பொழுது இருதயம் உடைக்கப்பட்டு அழுகிற சில நேரம் நாங்க உங்க சந்நிதியை விட்டு விலகுகிறோம் ஆண்டவரே. யோனாவும் தேவ சத்தத்தை கேட்காம விலகி போய் தான் சமுத்திரத்தில் பெரும் காற்று உண்டானது, சமுத்திரத்தில் பெரும் இரைச்சல் உண்டானது, அலைகள் பயங்கரமாய் கொந்தளிக்கிறது. சில நேரம் நம்ம வாழ்க்கையில இந்த கொந்தளிப்புகளை நம்ம ஏன் பார்க்கிறோம் என்றால் நாம தேவ சந்நிதியை விட்டு விலகி இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த நாட்கள்ல இந்த பரிசுத்த திருவிருந்து நாள்ல ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, உங்க சந்நிதியை விட்டு விலக மாட்டோம் ஆண்டவரே.